முதல் கணவரை பிரிந்து சென்ற இளம்பெண் இரண்டாவதாக வேறு ஒரு இளைஞருடன் திருமணம். நள்ளிரவில் வீட்டில் நடந்த பயங்கரம். நடுவீட்டில் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு உயிரிழந்து கிடந்த பெண். இளம்பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் சிக்கினாரா? நடந்தது என்ன? எல்லையம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து சின்ன பசங்களுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பசங்க இப்படி கத்துறாங்கன்னு ஹவுஸ் ஓனர், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லோரும் ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்போ தாய் சானியா கால், கை, வயிறுன்னு எல்லா இடத்துலையும் பயங்கர வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்த போலீஸுக்கு போன் கால் ஒன்று வந்திருக்கு. சார், இங்க ஒருத்தன் ரத்தம் படிஞ்ச சட்டையோட சுத்திட்டு இருக்கான்னு எதிர் முனையில பேசினவர் சொன்னாரு. உடனே அங்க போன போலீஸ் அந்த இளைஞர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. யாருப்பா நீ? உன் சட்டையில ஏன் ஒரே ரத்த கரையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சார், என்னுடைய பேரு சண்பக பகதூர் சர்கி. நான் என்னுடைய மனைவியை கொன்னுட்டேன், எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். சண்பக பகதூர் சொன்னதை வச்சு அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுலதான் சானியா ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. நேபாளத்தை சேர்ந்த சுனில்குமார், சானியா தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகளும் 7 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இந்த தம்பதி சவுத் டெல்லியில தங்கி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு தங்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாள் போக்குல இந்த தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால சானியாவையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு சுனில்குமார். கணவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு சானியா தன்னுடைய 2 பசங்களையும் வளர்த்துட்டு வந்தாங்க. அப்போ சானியாவுக்கும் அவங்க கூட வேலை பார்த்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த சண்பக பகதூருங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல காதலா மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சானியா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சதால அந்த ஜோடி சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அடுத்து கோட்டூர்புரத்துல உள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கி இருந்திருக்காங்க. 2 பேரும் பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில செக்யூரிட்டியா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சானியாவுடைய பசங்களையும் தன்னோட குழந்தைகள் போலவே நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாரு சண்பக பகதூர். இப்படி இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல சண்பக பகதூருடைய நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சிருக்கு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சண்பக பகதூர் எந்நேரமும் போனும் கையுமாவே இருந்திருக்காரு. சானியா கிட்ட பேசுறதையும் குறைச்சிருக்காரு. கல்யாணமான புதுசுல மனைவிய சினிமா, பீச், பார்க்குன்னு அடிக்கடி வெளியில கூப்பிட்டு போன சண்பக பகதூர் சமீப நாட்களாவே அவங்கள கண்டுக்காம இருந்திருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சானியா, முன்னாடியெல்லாம் எனக்காக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆனா இப்பெல்லாம் எந்நேரமும் போன்ல தான் யார்கிட்டயோ பேசிட்டே இருக்குன்னு சொல்லி புலம்பி இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் ஃபோனில் பேசுவேன். சந்தேகமா இருந்தா என்னுடைய ஃபோனை கூட நீ செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு சண்பக பகதூர். ஆனா சானியாவுக்கு கணவன் மேல இருந்த சந்தேகம் போகல. கணவன் யார் கூடயோ தொடர்புல இருக்கிறதா நினைச்சு அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு சண்பக பகதூர் நடு வீட்டில் உட்காந்து மது குடிச்சுக்கிட்டு யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்தாரு. இதை பார்த்து கடுப்பான சானியா சண்பக பகதூர் கிட்ட சண்டை போட்டாங்க. வேற ஒரு பெண் கூட தொடர்புல இருக்குன்னு சொல்லி கணவனுடைய சட்டைய பிடிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க சானியா. இதனால கடுப்பான சண்பக பகதூர் வீட்டுல இருந்த அரிவாள் மனையை எடுத்து மனைவிய கை, கால், வயிறுன்னு எல்லா இடத்துலையும் கொடூரமா வெட்டி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச சானியா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. விசாரணையுடைய முடிவுல மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் சண்பக பகதூரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.